அடடே, யாரும் இல்லைனாலும் செல்லக்குட்டிங்க 2 பேரும் சமத்தா படுத்திருக்கீங்களே. என்னது, யாரும் இல்லையா? குத்துக்கல்லாட்டம் நான் இங்க ஒருத்தி உட்கார்ந்து இருக்கேன், யாரும் இல்லைங்கிறா. அப்ப என்ன ஒரு மனுஷியாவே மதிக்கலையா இவோ? உங்க அம்மா கறி எங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்காம அடுக்கலையில சமைச்சுக்கிட்டு இருக்கா. சரி இந்தாங்க, அம்மா வர வரைக்கும் இந்த பாலை குடிங்க. ஏச்சி மறவட்டும், பேர பிள்ளைகளுக்கு பால் கொடுத்ததெல்லாம் போதும். உன்னை பெத்த தாய்க்கு ஒரு கப் காப்பி போட்டு கொண்டு வாடி. காலையில இருந்து ஒண்ணு திங்காம வயிறெல்லாம் கலப்பல கலப்பலன்னு கத்துதுடி. ஐயோ அம்மா, என்ன உங்களுக்கு இன்னுமா காப்பி கிடைக்கல? நான் கூட அண்ணி கொடுத்துருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆமா, அண்ணி குடுக்குற அண்ணி பச்சை தண்ணி கூட குடுக்கலடி. போய் எடுத்துட்டு வாடி மறவட்டும், பசிக்குதுடி. ஐயோ இருங்கம்மா, எடுத்துட்டு வரேன். இவளுக்கு ஒண்ணு கூடுனாலும் ஒண்ணு கூடுறாளுக, நம்மள யாரும் கண்டுக்கிட மாட்டேறாவம்மா. இல்லை கருவா குட்டி, என்னலே மூஞ்சியே பார்த்துட்டு இருக்க? பால குடிலே. அக்கா, பால கீழே போட்டுட்டான். எலே, என்னத்துக்கு நீ பால கீழே தள்ளி விட்ட? பால் வேணாமல்ல உனக்கு? இந்த குடி. என்னது, இந்த கருவா குட்டி அப்படியே அவன் அப்பனாட்ட சேட்ட பிடிச்சவனால இருக்கான். எலே, ஒழுங்கு மறுபாதையா குடிச்சிடலே. இப்ப நீ குடிக்கலன்னா இந்த பாலை நான் குடிச்சு விடுவேன் சொல்லிட்டேன். என்னது, குய் குய்யா? இரு இரு, இந்த பால் புறத்தி நான் குடிக்கிறேன். அப்புறம் நீ பட்டினி கடை, அப்பதான் உனக்கு புத்தி வரும். ஞம் 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 ஞம். நல்ல டேஸ்டா தான் இருக்கு. பேர பிள்ளைகளுக்கு குடுக்கிற பால் நல்ல சுண்ட காய்ச்சி நல்ல மனமா கொதிக்க வச்சு கொடுத்துருக்காவம்மா. நம்ம ஒரு கிளாஸ் காப்பி கேட்டா மட்டும் 1/4 கிளாஸ் பாலை ஊத்தி 3/4 கிளாஸ் தண்ணியை கலந்து கலந்து தண்ணி மாதிரி கொடுக்குறாவம்மா. ஏய் கருவா குட்டி, என்னத்துக்கு அழுவுற? நீ தான் நம்மள பால் வேணான்னு தட்டி விட்ட, அதனால தான் நம்மள நான் எடுத்து குடிச்சேன். இப்ப அழுது எல்லார்கிட்டயும் போட்டு குடிக்க பாக்கியா? ஐயோ, சத்தமா அழுவுறாமா. இனி இதுக வந்து பாத்துச்சுனா பச்சை பிள்ளை கையில உள்ள பாலை எடுத்து குடிச்சு புட்டுன்னு சொல்லி நம்மள கேவலமா பேசுவாங்களே. இன்னாமலே நீயும் உன் பாலும் அழுதுகிட்டு கிடக்காம பாரு, அவ அப்ப நாட்டம். ஆச்சி, கருவா பையபுள்ள கொஞ்ச நேரத்துல கோத்து விட பாத்துச்சம்மா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சமைக்கிறதுக்கு கிச்சனுக்கு வந்திருக்கோம். இத்தனை நாளும் நம்ம கையால சாப்பிடாம மாமா நம்ம சமையலை எவ்வளவு மிஸ் பண்ணிருப்பாரு. அதுக்கெல்லாம் சேர்த்து இன்னைக்கு சூப்பரா சமைச்சு கொடுத்து அசத்திரணும். உன் சமையலறையில் நான் உப்பா சக்கரையா? மாமா, இப்பதான் மாமா உங்களை நினைச்சேன், அதுக்குள்ள வந்துட்டீங்க. ஏ தங்கம், என்ன நினைச்ச? இன்னைக்கு உங்களுக்கு ஸ்பெஷலா சமைச்சு கொடுக்கணும்னு நினைச்சேன் மாமா. அவ்வளோதானா? வேற என்ன? போ தங்கம், நான் கூட வேற என்னமோ நினைச்சேன். நினைப்பீங்க நினைப்பீங்க, போங்க மாமா. இங்க பாருங்க, உங்களுக்காக நான் சூப்பரா சமைச்சிருக்கேன். முதல்ல இதை டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மாமா. அட, என் பொண்டாட்டி சமைச்சதுன்னா நல்லா இல்லாமையா இருக்க போகுது? அதெல்லாம் பிரமாதமா இருக்குமே. மாமா, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க மாமா. சரி தங்கம், சரி என்ன சமைச்சிருக்க? உப்புமா மாமா. காலையிலேயே உப்புமா ரொம்ப தப்புமா. ஏன் தங்கம், உனக்கு சமைக்கிறதுக்கு வேற எதுவுமே கிடைக்கலையா தங்கம்? ஐயோ மாமா, இது நீங்க நினைக்கிற மாதிரி உப்புமா கிடையாது. இது ஸ்பெஷலா பண்ணிருக்கேன். இதுல வெரைட்டியா ஒரு பொருள் சேர்த்திருக்கேன் மாமா. சாப்பிட்டு பார்த்துட்டு அது என்னன்னு கரெக்டா சொல்லுங்க பாப்போம். விஷத்துல என்ன வெரைட்டி, என்னத்தை சேர்த்திருக்கான்னு வேற தெரியலையே. என்ன மாமா, என்ன சேர்த்திருக்கேன்னு கண்டுபிடிச்சீங்களா? ஐயோ, ஒண்ணுமே தெரியலையே. ஒரே புளிப்பா இருக்கு. ஒருவேளை வெரைட்டியா புளியகின கரைச்சு ஊத்தி இருக்காளா? சொல்லுங்க மாமா. அது தங்கம், அது ஒரு டேஸ்டா இருந்தா கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லிடலாம். ஆனா இந்த உப்புமால அறுசுவையும் இருக்கா, அதனால என்னன்னு சரியா தெரியல தங்கம். நீயே சொல்லிரு தங்கம். ஐயோ மாமா, உப்புமாவுல பிரியாணி மசாலா சேர்த்திருக்கேன். நல்ல பிரியாணி மாதிரி வாசம் தூக்குதுல்ல மாமா. பின்ன உன்னோட உப்புமாவோட வாசத்துக்கு முன்னாடி ஹைதராபாத் பிரியாணி எல்லாம் அந்த பக்கமா ஓடிரணும். அவ்வளவு நல்லா இருக்கு தங்கம். தேங்க்ஸ் மாமா. சரி சரி, உங்களுக்கு இப்பவே குடுக்குறேன், சாப்பிட்டுருங்க. இல்லனா அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டுருவாங்க, உங்களுக்கு இருக்காது.
ஐயோ இதை சாப்பிட்டா நானே இருப்பேனான்னு தெரியலையே. இருங்க மாமா எடுக்கிறேன். அது வந்து தங்கம், தோட்டத்துல ஒரு முக்கியமான வேலை தங்கம், அதை பார்த்துட்டு வந்து நான் சாப்பிட்டுக்கிறேன். ஏன்னா இப்ப அவசர அவசரமா சாப்பிட்டேன்னு வச்சுக்க, உன் உப்புமாவோட டேஸ்ட்டை ரசிச்சு ருசிச்சு சாப்பிட முடியாது. அதனால போயிட்டு வந்து பொறுமையா சாப்பிட்டுக்கிறேன். நீ எனக்கு கொஞ்சம் தனியா எடுத்து வை, சரியா? சரி மாமா, சரி உங்களுக்கு தனியா எடுத்து வைக்கிறேன். சரி தங்கம். அப்பாடா தப்பிச்சண்டா சாமி. கையல் திரும்ப நம்ம வீட்டுக்கே வந்துட்டோம். இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. மீனா அண்ணி இவ்வளவு சீக்கிரம் மனசு மாறுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல கையல். ஆமா சக்தி, யார் மனசு எப்ப எப்படி மாறும்னு யாருக்கும் தெரியாது. அது என்னமோ உண்மைதான் கையல். மனுஷங்களோட மனசு குரங்கு மாதிரின்னு சொல்லுவாங்க. குரங்கு எப்படி மரத்துக்கு மரம் தாவுதோ அதே மாதிரி மனுஷங்களோட மனசும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். உண்மைதான் சக்தி. இப்ப நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிற ஒரு விஷயம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நமக்கு ரொம்ப தேவையானதா மாறிடும். அது இல்லாம இருக்கவே முடியாதுன்னு கூட தோணும். அதே மாதிரி இப்ப எது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறோமோ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதுவே நமக்கு தேவையில்லைன்னு தோணிடும். என்ன கையில் சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியுற மாதிரியே சொல்றேன் சக்தி. நமக்கு குழந்தை இல்லைங்கிறது இப்ப வேணும்னா சாதாரணமான விஷயமா இருக்கலாம். இப்ப குழந்தைன்ற ஒண்ணு நமக்கு வேணும்னு கூட உங்களுக்கு தோணலாம். ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நமக்குன்னு ஒரு குழந்தை இருந்தா நல்லா இருக்குமேன்னு உங்களுக்கே கூட தோணும் சக்தி. இங்க பாரு கையல், எனக்கு அப்படியெல்லாம் ஒண்ணும் தோணாது. ஒருவேளை உனக்கு குழந்தைன்ற ஒண்ணு கண்டிப்பா வேணும்னா நம்ம ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கலாம். இங்க பாருங்க சக்தி, குழந்தை பெத்துக்க முடியாதது நான் தான். தேவையில்லாம என் கூட சேர்ந்து நீங்களும் எதுக்கு குழந்தை இல்லாதவன்ற பேரை வாங்கணும்? அதெல்லாம் வேணாம் சக்தி. அதனால நீங்க என்னை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெத்துட்டு. ஏய் வாய மூடு. ஏண்டி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்ன பேசிக்கிட்டு இருக்கா பாரு. என்ன ஊர் உலகத்துல குழந்தை இல்லைன்னா எல்லாரும் பொண்டாட்டி கழட்டி விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிருவாங்களோ? இல்ல ஒருவேளை எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்தா நீ என்ன கழட்டி விட்டுட்டு இப்படித்தான் பண்ணுவியோ? பின்ன என்னடி, உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா? இங்க பாருடி, நான் உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டது குழந்தை பெற்றுக்கிறதுக்காக மட்டும் கிடையாது. குழந்தை இல்லைன்னா உன் மேல இருக்கிற காதல் இல்லைன்னு ஆயிடாது. எனக்கு குழந்தைய விட நீ தான் முக்கியம். அத முதல்ல புரிஞ்சுக்க. ஐயோ சக்தி, என் மேல இந்த அளவுக்கு உயிரை வச்சிருக்கீங்களே சக்தி. இப்படிப்பட்ட உங்களை விட்டுட்டு நான் எப்படி இருக்க போறேன்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஆனா நான் இப்ப உங்களை விட்டுட்டு போறது கூட உங்களுக்காக தான் சக்தி. என் கூட இருந்து கடைசி வரைக்கும் நீங்க கஷ்டப்படக்கூடாது. நீங்க வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெற்று சந்தோஷமா இருக்கணும் சக்தி. ஆனா இதுக்கப்புறம் உங்களோட வாழ எனக்கு விருப்பம் இல்லை. ஏய் என்ன கையில் பேசுற? உனக்கு என்ன பைத்தியமா? இங்க பாருங்க சக்தி, எனக்கு எப்ப குழந்தையே பிறக்காதுன்னு தெரிஞ்சதோ அதுக்கப்புறம் எனக்கு இந்த குடும்ப வாழ்க்கையில சுத்தமா விருப்பம் இல்லை. என் அம்மா அப்பா வீட்டுக்கு போய் இதுக்கப்புறம் உள்ள என்னோட வாழ்க்கைய என் அம்மா அப்பாவுக்காக வாழணும்னு நினைக்கிறேன். 3 பொண்ணுங்களையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அதுக்கப்புறம் வயசான காலத்துல பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆம்பளை பையன் இல்லையேன்னு எங்க அம்மா அப்பா எப்பவுமே வருத்தப்படுவாங்க. அதுக்காக தானோ என்னவோ அந்த கடவுள் எனக்கு இப்படி ஒரு குறைய வச்சுட்டான். இதுக்கப்புறம் என் அம்மா அப்பா கூட இருந்து அவங்களுக்காக மட்டுமே நான் வாழ போறேன் சக்தி. கையில் நீ என்ன பேசுற? உன் அம்மா அப்பா கூட இருக்கணும்னு உனக்கு ஆசை இருந்தா தாராளமா போயிரு. நான் வேண்டான்னு சொல்லல. இல்ல அவங்கள பாத்துக்கணும்னா அதுக்கு நான் இருக்கேன், சிவான் நான் இருக்கேன். அப்புறம் வேற என்ன உனக்கு பிரச்சனை? நீ அங்க போய் இருந்துதான் அவங்கள பாத்துக்கணும்னு இல்ல. அது மட்டும் இல்லாம நான் உன்னை சொல்றேன், தெளிவா புரிஞ்சுக்க. நீ இப்ப என்னை விட்டு போனாலும் நான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருப்பேன்னு கனவுல கூட நினைக்காத கையல். நீங்க இருப்பீங்க சக்தி, நான் இருக்க வைப்பேன். நீங்க என்ன வேணும்னாலும் சொல்லுங்க சக்தி. ஆனா இதுக்கப்புறம் எனக்கு உங்களோட வாழறதுக்கு எந்த விருப்பமும் இல்லை. ப்ளீஸ் இதுக்கப்புறம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. காற்று வந்த காதல் சொல்ல காத்திருந்தேனே, அடிக்காலமெல்லாம் உன்னினிதில் வாழ்ந்திருந்தேனே. கண்ணை மூடி காண்பதெல்லாம் உந்தன் பிம்பமா, நீ இல்லை என்று யாரும் சொல்ல நெஞ்சம் நம்புமா? கண்ணை மூடி காண்பதெல்லாம் உந்தன் பிம்பமா, நீ இல்லை என்று யாரும் சொல்ல நெஞ்சம் நம்புமா? பூமி எல்லையில் இன்று உன்னை தேடவா, உந்தன் கால் தடத்தில் தூசி என்று மாறி போகவா?
வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல நாங்க உங்களை பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.